நாமத்தில் இந்த யூடியூப் சேனலை நாங்கள் ஆரம்பித்தோம். இயேசுக்கே பேரும் புகழும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தோம். இன்றைய தினத்தில் ஆரம்பித்தோம். அந்த 2024 கடைசி மாதத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். அது ஏசப்பாவுக்கு தான் பேரும் புகழும் வந்து சேரும். என்னுடைய யூடியூப் சேனலை எல்லாரும் பார்க்கறதுக்கு மிக மிக நன்றி. இந்த சேனல் மூலமாக எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த சேனல் மூலமாக எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் வந்து ஒரு ஆலயத்துக்கு போகிறேன். 13 வருஷமாக ஒரு ஆலயத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கேன். அந்த ஆலயத்தின் பேர் சேர்மாரி இம்மானுவேல் ஆலயம். இந்த சேனலை எடுக்கிறதுக்கு என் தம்பி மகன் ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் மூலமாக தான் நான் இதை எடுக்கிறதுக்கு ஏசப்பா அவனோடு பேசி எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டு அவன். சின்ன வயசு தான் அவன். ஆனாலும் அவ்வளோ புத்தி மதி எனக்கு சொல்லுவான். நான் ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் இந்த சின்ன பையன் தம்பி மகன் தான் என்னை உயர்த்தி வைப்பான். எனக்கு நல்ல புத்தி மதி ஞானம் கொடுப்பான். இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு கூட அவன் ஒரு காரணம். அவன் மூலமாக ஏசப்பா என்னோட பேசியிருக்காரு. அவன் இல்லைன்னா இந்த சேனல் இந்த இப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. அவன் தான் இதை எடுக்கான். அவன் சின்ன பையன் தான். ஆனாலும் ஏசப்பா அவன் மூலமாக எனக்கு இவ்வளோ பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செஞ்சுருக்காரு. அதே போல் என்னுடைய சாட்சியை நான் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்வேன். நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அது ஒன்றும் பேச. நான் எப்போதும் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுவேன், நைட்டு ஜெபம் பண்ணுவேன். அதிகாலையில் நிஜம் டிவியில் அந்த ஒரு இது கொடுப்பாங்க, செய்தி கொடுப்பாங்க, அதை பார்ப்பேன். மகிமை டிவிலையும் ஒரு செய்தி கொடுப்பாங்க, அதை பார்க்க. அதோடு சேர்ந்து நானும் ஜெபிப்பேன். பைபிள் வாசிக்கிறதுக்கு நல்ல ஏசப்பா கண் பார்வை கொடுத்துருக்காரு. 3 நேரமும் பைபிள் வாசிப்பேன். பைபிள் வசனத்தை அப்படியே தியானிப்பேன். நான் பள்ளியிடமே போகலை. எனக்கு எழுத வாசிக்கவே தெரியாது. ஆனாலும் ஏசப்பா கிருபையினால் பைபிள் வாசிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஏசப்பா நல்ல கண் பார்வையை கொடுத்துருக்காரு. பைபிள் வாசிக்கும்போது பைபிள் வாசிக்க அந்த வசனம் என்னோட பேசும். அந்த வசனத்து மூலம் சொன்ன வார்த்தை அதில் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, ஏசப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை வச்சு நான் பேசுவேன். அந்த வார்த்தையை வச்சு எல்லாத்துக்கும் ஜெபிப்பேன். அதில் தண்ணீரை திரசரசமாக மாற்றணும்னு சொல்லி எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் தண்ணீரை திரசரசமாக மாற்றினீங்க என்று அந்த வார்த்தையை வச்சே ஜெபிப்பேன். எல்லாத்துக்கும் இந்துக்களுக்கெல்லாம் போய் நான் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிடாதீங்க. நான் பைபிள் வாசிப்பேன். டெய்லி வாசித்து நான் என்னெல்லாம் வாசித்தேன்னு உங்களுக்கு போடுவேன். நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னு உங்களுக்கு போடுவேன். எப்படி நான் இயேசுவோடு நான் பழகுதேன்ட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறது, இப்போ ஏசப்பாவோட பேசுறது, வசனத்தை படிக்கிறது உங்களுக்கு போடுவேன். ஒவ்வொரு நாளும் என் வீடியோவே பாருங்கள். ஆண்டவரும் நானுமா வாழுகிறோம். நானும் இயேசுவும் தான் இந்த வீட்டில். நானும் இயேசு என்று வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எனக்கு குழந்தைகள் கிடையாது. ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே. குழந்தைனாலும் ஏசப்பா தான், தாயினாலும் ஏசப்பா தான், தகப்பனாலும் ஏசப்பா தான். இப்படிக்கு நான் பெருமையாக சொல்லணும்னா ஏசப்பா தவிர ஒன்றும் இல்லை. ஏசப்பா பேரும் புகழும் நான் ஜெபிச்சு கொண்டே இருப்பேன். ஏசப்பா என்னை எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏசப்பா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஞானத்தோடு பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இயேசுடைய ஊழியத்திலேருந்து 4 மாடியிலேருந்து போடுற ஜெபம் சனி ஞாயிறும் போடுறாங்க, டிவிலையும் போடுறாங்க, செல்லுலையும் போடுறாங்க. அது ஒருவேளை அவங்க வேலை நிமித்தமாக பார்க்காம இருந்திருக்கலாம். நான் இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு அதை வாரம் சனி ஞாயிறும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ மூலமாக நான் பேசுனதை கேட்டதுக்கு நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நன்றி.